வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ப்ரிவியூங்க. இந்த வாரத்தில் எந்தெந்த முக்கியமான விஷயங்களாக நம்ம கவனிக்கணும், ஃபண்டமெண்டலாக எந்தெந்த விஷயங்களாக நம்ம மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெக்னிக்கலாக நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நிஃப்டியோட ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக ஒரு வீக்லி ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பல நியூஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் நியூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்டர்னல், அதாவது ஸ்விக்கி, ஜெப்டோ, எட்டர்னல்ங்கிறது ஜொமேட்டோ, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே அவங்களோட அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் ஃபுட் சேஃப்டி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சில ரைட்லாம் பண்ணியிருக்கிறாங்களாமா. இது நாளைக்கு இந்த எஃப்எம்சிஜி செக்டார், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதெல்லாம் எஃப்எம்சிஜியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அடுத்து அப்படியே இங்கே வருது டாமினோஸ், பீஸா அவுட்லெட்ஸ், இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஹைஜீன் லேப்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷட்ஸு க்ளோஸே பண்ணிட்டாங்களாமா, டாமினோஸ், பீஸா அவுட்லெட்ஸ் எல்லாத்தையுமே. அப்போது எஃப்எம்சிஜியில் இந்த மாதிரி ஹைஜீன் இஷ்யூவால் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பொறுத்து பார்க்கணுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஃபைட்டர் ஜெட்டுக்கான இன்ஜின்ஸ் எல்லாம் ஏதோ பண்ண போகிறாங்களாமா. ரிலையன்ஸுக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட் இன்ஜினுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, பட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கிறாங்க. அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஏதாவது இருக்குமாட்டிருக்கு. மேபி இதன் காரணமாக ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வின்ஃபால் டேக்ஸுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் அண்ட் ஏவியேஷன் ஃபியூலுக்கு கவர்மெண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பாதிக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக பாதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ண இந்த ரெண்டு நியூஸுமே ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. 9.78% ஜூலை மாதத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டிய சில நியூஸுங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பார்த்திங்கன்னா ட்ரம்ப் பக்கம் போயிடுவோம். இந்த ட்ரம்ப் ஏதாவது ட்ரூத்தை போஸ்ட் பண்ணியிருக்கிறாரா, ஏதாவது ரகலையை கிளப்பியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் போய் பார்க்குறேங்க. இங்கே பாருங்கள், ட்ரம்ப் 2028 வி ஆர் கோயிங் டு வின்னு போட்டிருக்கிறாரு. அடுத்த யூஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷனில் அவர் நிற்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. ஆனால் ஒரு அமெரிக்க அதிபர் பார்த்திங்கன்னா தேர்தலில் 2 டைம் தான் ஜெயிக்க முடியும், அதிபராக இருக்க முடியும். போட்டி எத்தனை டைம் வேணால் போடலாங்க, ஆனால் 2 டைமுக்கு மேலே அதிபராக இருக்க முடியாது. ஆனால் இவர் 2 டைம் அதிபராக இருந்துட்டாருன்னா எப்படி 3வது டைம் முடியும்? சட்ட திருத்தத்தை ஏதாவது கொண்டு வந்துருவாரோங்கிற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியல, ஒரு போஸ்ட் மட்டும் இல்லை, ஊருப்பட்ட போஸ்ட்டை போட்டிருந்தார் அவர். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இந்த பாருங்கள், ட்ரம்ப் 2028 அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயில் டேங்கர் எல்லாமே இது அமெரிக்காவோட தான் அப்படின்னு சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ண பல இமேஜஸை போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அன்றைக்கி பாருங்கள், அதர் பிரசிடென்ட்ஸ் வர்சஸ் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் ஈடுபட்ட போர்களில் பார்த்திங்கன்னா டெத் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஈரான் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் இருக்குது பார்த்திங்களா, 4 மாதமாக நடந்துகிட்டு இருக்குது, 18 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் இந்த வியட்நாம் வாரெலாம் அமெரிக்கா தோற்று போனது, அதையும் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே மனசில் வச்சுக்கணும். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் முடிவுக்கு வரல அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட இதில் உயிரிழப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெற்றிகளும் ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வெனிசுலா வேணால் வெற்றியாக எடுத்துக்கலாம், ஈரான் இன்னும் என்னால் வெற்றியை ஏற்றுக்க முடியலைங்க. ஏன்னா அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த்துக்கும் ஈரானோட ஸ்ட்ரென்த்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈரான் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ என்ன ஃபைட்டை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் இந்த வார் சீக்கிரமாக முடிஞ்ச உடனே சைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுக்கு தான் நாங்கள் அறிவிச்சிருவோம், யூஎஸோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஈரான் அப்படிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் சைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுக்கு தான், இப்போவும் அது ஈரானுக்கு தான், இதுக்கப்புறமும் ஈரானுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா யூஏஇயோட ஒரு ஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா சைட் ஆஃப் ஹார்மஸில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்குது. யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல, அது யூஎஸ் பண்ணுச்சா இல்லை ஈரான் பண்ணுச்சான்னு தெரியல. கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் டெஹ்ரானை அதாவது ஈரானை பார்த்திங்கன்னா ஈவில் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வார்த்தை போர்கள் ஈரானுக்கும் யூஎஸுக்கும் இடையில் போய்கிட்டே தான் இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஜூன் பாருங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதிங்களா, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த எம்ஓயு அந்த 60 நாள் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அது இன்றைக்கி கூட முடிவுக்கு வருது. முடிவுக்கிற நேரத்தில் 2 பேர் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு ஷிப் வேறு அட்டாக் ஆகிருக்கு, பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது டென்ஷனை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுதுங்க. ஸோ மண்டே இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் எம்ஓயு முடியுது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கான சைன்ஸு சுத்தமாகவே இல்லை. இன்றைக்கி நைட்டு இவங்க எதுவும் பெருசாக ஏதாவது 7:30 கிளப்பிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அது நாளைக்கு நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் பெருசாக ட்ரம்ப் பக்கத்தில் இருந்தோ ஈரான் பக்கத்தில் இருந்தோ பிரச்சனை இன்னும் ஃபர்தராக எஸ்கலேட் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணலை. பட் MOU இன்னைக்கோட அஃபிஷியலாக வந்து முடியுதுங்க. இப்படியும் சண்டை போட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் அஃபிஷியலாக இன்றைக்கி முடியுங்கிற காரணத்தினால இதை பேஸ் பண்ணி ஏதாவது 7.5 எழுதிட்டாங்கன்னா நாளைக்கு அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சரியில்லை, கொஞ்சம் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா US ஈரானோட கான்ஃப்ளிக்டோட இஷ்யூங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டேட்டாஸ் எதுவுமே இல்லைங்க. FOMC மீட்டிங் மினிட்ஸ் வந்து வெனஸ்டே அன்னைக்கு யூஎஸில் வருது. அது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது, மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் PMI வருது, அதெல்லாம் ஃப்ரைடே தேர்ஸ்டே வாக்கில் வருது. பட் இது எதுவுமே அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணாது. FOMC மீட்டிங் மினிட்ஸ் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குங்க, ஆல் டைம் ஹை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு ஒன்று அது கன்சாலிடேட் ஆகணும், நான் மேலே ஓடுமே ஒழிய கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஈரான் கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆனாலும் அது கீழே விழுறது கொஞ்சம் கம்மி தான். அண்டு வர எக்கனாமி டேட்டாவை பொறுத்து இந்த CME ஃபெட் வாட்ச் டூல், இந்த CMEன்னு சும்மா நீங்கள் ஃபெட் வாட்ச் டூல்னு கூகுளில் போட்டாலே வந்துடும். இதுக்குள்ளே போய் பாருங்கள். அடுத்த செப்டம்பர் மாதம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67% வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரீட்டன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக ஏறிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்கிற இந்த ப்ராபபிலிட்டி அதிகமாச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது நெகட்டிவ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா US மார்க்கெட் அடுத்த ஒரு மாதத்துக்கு இதுதான் வந்து மார்க்கெட் செக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகும். இது எந்த அளவுக்கு ஏறுதோ US மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கேன் நான், US மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பொறுத்து தான் அடுத்த ஒரு மாதத்துக்கு US மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டே இருக்கும். டெய்லியுமே கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒவ்வொரு டேட்டா வர இது எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தாங்க நியூஸு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் சில விஷயங்கள், ஸ்டாக்ஸில் சில பேட்டர்ன்லாம் பார்த்தேன் நான். M&M வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணியிருக்குங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அண்ட் போத் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. கனரா பேங்க் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. தங்கமயிலுமே மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் கூட கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு எப்படி ரியாக்ஷனை கொடுக்குதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குங்க, நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸை நான் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நான் போடுற மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அண்ட் BTD மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுடைய நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மாதம் கண்டக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பிளானை நான் போடணும். இன்ட்ரெஸ்டட்னா இப்போயே கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதம் ரெஸ்ட் விடலாமா எடுக்கலாமா அப்படிங்கிறத எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டிசைட் பண்ணோம். பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தால் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாங்க. டெக்னிக்கலாக வழக்கம் போல் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்தே வந்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் கிளியராக அக்குமுலேஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கும் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இடையில சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் ட்ரெண்ட் லைனும் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக மந்த்லி டைம் ஃப்ரேமில் கீழே விழுந்தது அவனும் ஹையர் டைம் ஃப்ரேமில் அது வந்து இங்கிருந்தே விழுகுதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆல் டைம் ஹை லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு விழுகுதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். எப்படி போனாலும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்து தாங்க அவனும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும். அடுத்து எப்படி வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டினாலும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி இந்த லிக்விடிட்டியை வந்து அடிச்சுட்டு வந்தாலும் ஸ்டில் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிவ் அப் பண்ணுற வரைக்கும் நம்ம நிஃப்டியில் பேரிஷ் ஆக முடியாது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்னும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரலை. ஸோ மேபி இந்த வாரம் அது ரிவர்ஸலும் நடக்கலாம், இல்லை வந்து இன்வர்ஸும் ஆகலாம். அது நடக்குமா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட் லைக்லி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,185ங்கிற இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அது ஒரு பீரிஸ் ஏன்னா எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் இந்த 24,185ங்கிறது இந்த வாரத்துக்கான மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம புல்லிஷ் வியூவில் தான் இருக்கணும். அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸ் ரிவர்ஸ் பண்ணிடும் தான் நினைக்கணும். இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பியரிஷ் வியூ எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை ப்ராப்பராக ஸ்வீப் பண்ணிருச்சு, ஃபர்தராக கீழே போக போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான மிக முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது இதுதான்.
இன் வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேங்க. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், மேலே வந்து இது வந்து ஃபுல்லாக அக்குமுலேஷன் தாங்க. ப்ரைஸால் கீழேயே வர முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருக்கிறாங்க. எல்லாமே லாங் லெக்டாக இருக்குது பாருங்கள். ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் வந்து இன்னுமே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் அங்கேருந்து மேலே போகணுன்னா முதல்ல ட்ரெண்டு மாறணும். 15 மினிட்ஸில் என்ன ட்ரெண்டு மாறாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. 15 மினிட்ஸில் நிஃப்டி இன்னும் வேரிஷாக தான் இருக்குது. இந்த 24,400 அப்படிங்கிற இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் 1 2 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன் லோயர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 24,400 அண்ட் 24,477 இது ரெண்டுமே மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இது ரெண்டையும் ப்ரைஸ் தாண்டுற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 24,185 தாண்டினா தான் ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியும். பட் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுங்க. 24,267 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது அக்குமுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனிப்புலேஷன் கீழே நடந்தால் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபர்தராக மேலே போக முடியும். ஆனால் அந்த மேனிப்புலேஷனுக்கு அவன் இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னா அதுக்கும் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே உள்ளே இருக்கிற இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவன் எடுத்திருக்கான். இப்போது ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்குங்க, அவன் போடுற ஆர்டருக்கு கவுண்டராக அவனுக்கு ஆர்டர் கிடைக்கணும். அந்த ஆர்டர் இங்கேயே அவனுக்கு கிடச்சிருச்சா இல்லை இங்கே போய் தான் வந்து கிடைக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதையும் மேனிப்புலேஷனாக இருக்கலாம், இல்லை இங்கே வந்து மேனிப்புலேட் அவன் பண்ணலாம். எதை பண்ணாலும் சரி, அவன் வந்து இந்த பாயிண்ட்டை தாண்டி டிசிசிவாக ஒரு ஃபேர் வேலிக்கு அப்போ 1 ஹவரில் போட்டால் தான் பொசிஷன்லாம் நம்மளால் புல்லிஷ் ஆக முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் வியூ கன்சாலிடேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஆகணும். ஸோ இந்த மேனிப்புலேஷன் போதுமா இல்லை இன்னும் கீழே வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு போவானா அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கு நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. ஸோ ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த 2 ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி அண்ட் ஒஸ்ட் கேஸ் 24,185 இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் வரணும்னாலும் ப்ரைஸ் வந்து 400 and 477 இது ரெண்டையும் தாண்டணும். இது ரெண்டையும் தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் வந்து இந்த இங்கே இருக்க இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா 24,800 அண்ட் அதை ஃபாலோ பண்ணி மேலே 25,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே அதற்கான சரியான ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா. அப்படி நடக்கலை, ப்ரைஸ் வந்து இதை தாண்டி கீழே போயிடறான், மெயின்லி 4 hour டைம் ஃப்ரேமில், சும்மா லோயர் டைம் ஃப்ரேமில் வரக்கூடாது, 4 hour டைம் ஃப்ரேமில் இதை தாண்டி வந்து ஒரு ஃபேர் வேலி கேப்பை ஃபார்ம் பண்ணி அதை ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வேரிஷ் ஆயிடலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான வியூ. இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து 100+ லைக்ஸை வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவுமே வந்து நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரே செகண்ட் இருங்க, க்ரூட் ஆயிலையும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரே விஷயமா நான் பார்க்குறது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான். அவன் மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி எல்லா சைனையும் கொடுத்துட்டான். நான் வந்து பறக்கத்தான் போகிறேன், மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட்டுங்கிறது இந்த 120ங்கிற இந்த ஹை தான் அப்படிங்கிறத அவன் சொல்லிட்டான். சப்போஸ் ப்ரைஸ் வந்து நாளைக்கு மட்டும் இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி க்ளோஸ் ஃபஸ்ட்டாலே போதும், $83 மேலே க்ளோஸ் ஃபஸ்ட்டாலே போதும், க்ரூட் ஆயில் வந்து பயங்கர புல்லிஷாக மேலே போயிடும். க்ரூட் ஆயில் பயங்கர புல்லிஷாக மேலே போகும்போது இந்தியன் மார்க்கெட்லேயும் புல்லிஷாக மேலே போக முடியாதுங்க. இப்போது நிஃப்டியும் நான் மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது, க்ரூட் ஆயிலும் நான் மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. பட் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் மேலே போக முடியும். எது போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இதோட அனாலிசிஸ் நம்ம முடிச்சுக்கலாம். அண்டு முன்னாடி சொன்னது தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி.